சரி. இன்னைக்கு அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துலு என்னும் ஒரு நியாயசாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியிடத்தில் பிராது பண்ணினார்கள். அதான் தலைப்பு. சரிங்களா? நான் முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா? அப்போ 5 நாளைக்கு பின்பு அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எருசலேமில் வந்து அவரை கொலை செய்ய பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த தேசாதிபதி என்ன பண்ணுறாரு, அந்த சேனாதிபதி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பெலிக்ஸ்க்கு வந்து ஒரு லெட்ரு எழுதி செசரியாவுக்கு அனுப்பிடுறார். செசரியாவில் போய் லெட்ரு கொடுக்குறாங்க. செசரியாவில் இருக்கிற எரோதின் அரண்மனையில் காவல் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த பகுதி. சரிங்களா? இப்போ 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துலு என்னும் நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணார். தேசாதிபதி யாருன்னா ஃபெலிக்ஸ் கிட்ட வந்து பவுலுக்கு விரோதமாக வந்து பிராது பண்ணுறாங்க, சதி பண்ணி தேவையில்லாத காரியங்களை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எருசலேம்லேருந்து அவனை பற்றி சொல்கிறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அனனியாவும் மூப்பர்களும் அந்த தெர்த்துலு அப்படிங்கிற அந்த அளவு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்தலு குற்றஞ்சாட்ட தொடங்கி, கனம் பொருந்திய ஃபேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தையினால் அலட்டாதபடி நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் நிறைய நன்மை செய்கிறீங்க, சமாதானமாக இருக்குது, நீங்கள் வந்து ஜனங்களுக்கு நல்ல நன்மை செய்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவர்களுக்கு சொல்ல போகிற காரியத்தை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்க்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாயும் நஸ்ரேயருடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நிறைய தப்பான காரியங்கள் சொல்கிறார். வந்து கொள்ளை நோய் பிடிச்சவனாக இருக்கான், பார்த்தீங்கன்னா மதத்துக்கு ரொம்ப கலகம் பண்ணுகிறவனாக இருக்கான், யூதர்களுக்கு கலகம் பண்ணுகிறவனாக இருக்கான், அந்த மதபேதத்துக்கு ரொம்ப வந்து எதிராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாக இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வேத பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இவனோட இந்த நியாய பிரமாணத்தின்படி இவன் நியாயம் தீர்க்க மனதாக இருந்தான். ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இவர் வந்து பிடிச்சிட்டு இங்கே அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது தேசாதிபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து லீசியா வந்து எங்கள் கையிலேருந்து நாங்கள் நியாயம் தீர்க்க மனதாக இருந்தோம், அதுக்குள்ளே வந்து அவர் பிடிங்கி உங்கள்கிட்ட அனுப்பிட்டார். அதனால் வந்து நீர் அவரை விசாரித்தா என்ன நாங்கள் சொல்கிற குற்றம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். அடுத்த பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனம் முதல் 2 லைனை வந்து தலைப்பாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குற்றஞ்சாட்டார். அந்த தெர்த்துலியை வந்து இந்த மாதிரி வந்து பவுலுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டுறார். பவுல் பேசும்படி தேசாதிபதி செய்கை காட்டின போது அவன் உத்தரவாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அவர் வந்து பவுல் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறார். உடனே சேனாபதி சொல்கிறாரு, இந்த வந்து தேசாதிபதி சொல்கிறார், இந்த மாதிரி வந்து செய்கை காட்டுறார், நீ வந்து உனக்கு என்ன பேசணுமோ, நீ வந்து உனக்கு உத்தரவாக என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பேச சொல்கிறார். பவுல் பேசுகிறார். பவுல் பேசும்படி தேசாதிபதி செய்கை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாக இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாக இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்தோடு உத்தரவு சொல்கிறேன். ஸோ சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப வருஷ காலமாக இங்கே வந்து தேசாதிபதியாக இருக்கீங்க, அதனால் வந்து இந்த தைரியத்தோடு வந்து உங்களுக்கு வந்து நான் உத்தரவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீ அறிந்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எருசலேம்லேருந்து வந்து 12 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறார். தேவாலயத்திலேயே நான் ஒருவனிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெபாலயங்களாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. ஸோ வந்தே 12 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தர்க்கம் பண்ணுறேன், நான் கலகம் எழுப்பினேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்னை பற்றி தேவையில்லாத காரியங்களை போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கட்டுக்கதைகள் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க ஒன்றும் வந்து ரூபிக்க மாட்டாங்க, நிரூபிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்கிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மரித்தோர் ஒன்றை மட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர்த்தெழுதல் வந்து இருக்குது, ஏன்னா உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்திலே இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் சொல்கிறேன், அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்பிக்கை இருக்கவும் நான் நம்பிக்கையாக இருக்கேன். 16ஆம் வசனம் பாருங்கள். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ அதனால் வந்து நான் வந்து தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்ற ஒரு மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டமில்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாக இருக்கையில் ஆசியா நாட்டாராகிய சில யூதர்கள் என்னை கண்டார்கள். ஸோ நான் பாட்டுக்கு வந்து தர்ம பணத்தை செலுத்திட்டு காணிக்கை செலுத்திட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக சுத்திகரிச்சிட்டு இருந்தேன். நான் சுத்திகரிக்கிற அந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தேன். அப்போ யூதர்கள் வந்து என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா யார் எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களே வந்து இங்கே டைரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து குற்றம் சாட்டட்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டால் இவர்களே அதை சொல்லட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நான் நின்னேன். அப்போ அவங்க ஏதாவது குற்றச்சாட்டாங்கன்னா இவங்களே வந்து அதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு 21ஆம் வசனம் பாருங்கள். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுப்பதை குறித்து இன்று உங்களால் நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே என்று வேறொன்றின் நிமித்தம் குற்றம் காணப்படவில்லை என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு அவங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா மரித்தோர் உயிர் தெழுதலை பற்றி நான் சொன்னேன், அதனால தான் வந்து இப்போ குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இயேசு கிறிஸ்துவினா நான் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்துட்டார். சரிங்களா? அப்போ அவரே வந்து ஒரு டேரெக்டாக வச்சுட்டார். அதனால் வந்து அவரே வந்து நான் தாப்பா ரட்சகர், நான் தான் உலக ரட்சகர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளோ பலமாக வந்து அவரை தொற்றுருக்கார். சரிங்களா? அதனால் வந்து அவரை தைரியமாக வந்து சொல்கிறார். பார்த்தா மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போ அதை பற்றி தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா, இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர்னு சொல்கிறார். அதை வந்து இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ நான் குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 22ஆம் வசனம், 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 23ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 23ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 23ஆம் வசனம் முதல் 2 லைன், பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும், அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும், அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் வந்து உத்தரவு சொல்லிட்டார். ஸோ அவங்க வந்து தெருத்துலேயும் அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பவுல் வந்து அதுக்கு உத்தரவு சொல்லிட்டாரு. நான் வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதல் அதுதான் இவங்க வந்து குற்றப்படுத்துகிறாங்க, வேறு இவங்க சொல்கிற எல்லா குற்றமான அபத்தமான குற்றம் அப்படின்னு சொல்கிறார். இவர் பக்கமாக வந்து பேசுகிறார். 22ஆம் வசனம் பாருங்கள். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது தேசாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷரில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கடைசியாக ஃபைனலாக சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா சேனாதிபதி ஆகிய
லீசியா வரட்டும். ஏன்னா அவர் தான் வந்து எருசலேமிலிருந்து இங்கே இவர்கிட்ட ஃபேலிக்ஸ் கிட்ட வந்து அனுப்புனார். சரிங்களா? அப்போ அவர் வரும்போது நான் வந்து இவரை குறித்த காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பவுலைக்கு வந்து காவல் பண்ணுங்க, ஆனால் கண்டிப்பு இல்லாமல் நடத்துங்க. அவருக்கு வந்து அவர் தேடி யாராவது வந்தாங்கன்னா, அவருக்கு யாராவது ஊழியம் செய்யணும் வந்தாங்கன்னா எல்லாரையும் வந்து தடை பண்ணாமல் எல்லாரையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணுறாரு, நல்ல ஒரு தயவு பண்ணுறா இருப்பாங்க. ஆண்டவருடைய கிருபை பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எருசலேமில் வந்து கூட எருசலேம் கூட நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து சேஃபாக கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டார். இது ஒரு தேவ தயவு பாருங்கள். இது வந்து எல்லாமே தேவ திட்டத்தின்படியாக தேவ சித்தத்தின்படியாக நடக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஃபேலிக்ஸ் அவர் மனைவியோடு வந்து பார்த்தீங்கன்னா இவ அடிக்கடி வந்து உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை வந்து கேட்குறாரு. சரி என்ன தான் நீ சொல்கிற கேட்போன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின எல்லா காரியத்தையும் சொல்கிறார். சரிங்களா? நீதியை குறித்து சொல்கிறார், இச்சையடக்கத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறாரு. இப்போ அவர் எல்லாமே சொல்கிறார். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் இல்லை. இப்போ அதில் வரதான் ஒரு பெரிய பிரசங்கியராச்சு. இப்போ சான்ஸ் கிடைக்கும்போது எல்லா இயேசு கிறிஸ்துவை பற்றின எல்லா காரியத்தையும் சொல்கிறார். ஸோ எல்லாமே உலக ரட்சை இவர் தான்ப்பா, உலக ரட்சகர் இவர் தான், கிறிஸ்து நீதி செய்யணும், இச்சையடக்கமாக இருக்கணும், நியாய தீர்ப்புண்டு எல்லாமே சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு பாருங்கள். இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவர் தான் உலக ரட்சகர். எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. வச்சுருங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமாக ரட்சிக்கப்படாத பரலோகம் போய் சேரணும். அதனால் தைரியமாக வந்து எல்லாருக்கிட்டையும் தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகம் தடவை அவனை அழைத்து அவனுடனே பேசினான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் நிறைய ஏதோ பணம் கொடுக்கார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அடிக்கடி அவர் கூப்பிடும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை வந்து சொல்கிறார். சரிங்களா? 2 வருஷம் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வருஷம் இங்கே இருக்கார். சரிங்களா? இப்போ 2 வருஷம் சிசரியா ஜெயிலில் இருக்கார். சரிங்களா? சிசரியா ஜெயிலில் இருக்கார். ஃபேலிக்ஸ் வந்து அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து எருசலேமில் இருக்கிறத விட இந்த இடத்துல சேஃப்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டார் பாருங்கள். இந்த நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு, மற்ற எல்லா காரியத்துக்கும் நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸிங் டைமை கொடுக்குறாரு. சரிங்களா? ஒரு எந்த ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு இது இல்லை. இப்போ தேவன் சேஃபாக அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா ஒரு ஜெபம் பண்ணி நல்லா ஒரு ஆவிக்குள்ளே பலனாகிறதுக்கோசரம் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேலிக்ஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பொர்க்கியு பெஸ்து இந்த இடத்துல வர்றார். சரிங்களா? பொர்க்கியு பெஸ்து அடுத்த அதிபதியாக இங்கே வர்றார். சரிங்களா? இதுதான் வந்து 24ஆம் அதிகாரம். சரிங்களா? இப்போ இது 24ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஏரோபதியின் அலமையில் இருக்கார். அப்போ அங்கேருந்து எருசலேம்லேருந்து சிசரியாவுக்கு வந்துட்டார். சிசரியாவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் வந்து பிரதான அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துலியு அப்படிங்கிறவரோடையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேலிக்ஸ் கிட்ட போய் இவரை பற்றி இவருக்கு விரோதமாக பிராது பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெர்த்துலியு வந்து இவருக்கு விரோதமாக வந்து நிறைய குற்றங்களை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா பவுல் அதை கேட்டுட்டு அவர் பக்கமாக அவர் நியாயத்தெல்லாம் சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நான் உயிர்த்தெழுதல் மரித்தோர் உயிர்த்தெழுதல் சொல்லி அதுதான் வந்து குற்றவாளியாக வந்து இவங்க பார்க்குறாங்க. அதை தான் வந்து இவங்க குற்றமாக சொல்லி குற்றவாளியாக அதுக்கு தான் நான் குற்றவாளியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, லீசியா வரட்டும், லீசியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம திட்டமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து காவல் பண்ணவும் கண்டிப்பு இல்லாமல் நடத்தும். அவரை பார்க்க யார் வந்தாலும் சரி, அவருக்கு ஏதாவது பணிவிட பண்ணி யாராவது வந்தாங்கன்னா எல்லாருமே அலோவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு ஃபேவர் பண்ணி விட்றார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேலிக்ஸும் அவங்க மனைவியை வந்து இவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரட்சிப்பை பற்றியும் மற்ற எல்லா காரியங்களும் இவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது. அவரோட வந்து நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு, நீதியை பற்றி சொல்கிறாரு, இச்சையடக்கத்தை பற்றி சொல்கிறாரு, நியாய தீர்ப்பை பற்றி அநேக காரியங்களை சொல்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்டு அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ நீ போயிட்டு வா, அப்புறமா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அதே மாதிரி கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ இவரை வந்து விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து விடுதலை பண்ணுவார். ஒரு
பணம் கொடுக்க, அதாவது இவரை விடுதலை பண்ணும்படியே இவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஃபேலிக்ஸ் நினச்சிட்டாரு. ஆனால் வந்து இவர் பாட்டுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களே அவர் வந்து ப்ரீச் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? 2 வருஷ காலம் இப்படியே செஞ்சேன்னா ஃபேலிக்ஸுக்கு பதிலாக வந்து பொர்க்கியூ பெஸ்து அப்படிங்கிற தேசாதிபதி வந்து சிசரியாவுக்கு வர்றார். அப்பொழுது ஃபேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். ஸோ பவுலை வந்து அங்கேயே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ ஃபேலிக்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு காவல் பண்ணி வச்சுட்டு போயிடுறார். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த 24ஆம் அதிகாரம். சரிங்களா? ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி ஏசப்பா, நாங்கள் உண்மை மறுதலையாது இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கே எப்போ எப்படி நாங்கள் ஞானமாக பேசணும்னு சொல்லி ஆவியானவர் நீர் பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் சித்தத்தின்படியாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரியமான வார்த்தை, உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த இடத்துலையும் நாங்கள் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கூட இருந்து வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, பவுலை வழி நடத்தின ஆவியானவரே, நீர் எங்களையும் வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஓட்டத்தை நாங்கள் கிருபையாய் முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக வெற்றியாய் ஓடி முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.